இந்த ஹும்முங்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஹூங்கிறதுல ஏகப்பட்ட மாடுலேஷன் இருக்குது. அது சாதாரணமாக சொல்லி மாதிரி ஹூம் அப்படிங்கிறது அல்ல. ம் 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 இப்படின்னு ஆரம்பித்தோம்னா அதில் அவ்வளோ மாடுலேஷன் இருக்குது. அது எத்தனை சுச்சுவேஷனுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த ஹூம் இழுக்கலாம். அப்படி ஒரு அழகான டைட்டில் அந்த திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கும். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அப்புறம் பத்திரிகையிலே ரொம்ப முக்கியமானவர்கள் என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு. அவர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி தயாரிப்பாளர் உமாபதியிலேருந்து டைரக்டர் கிருஷ்ணவேலேருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாழ்த்த வந்திருக்கும் உங்களுக்கும் என்னை ஏறக்கூடிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் பொறுமையாக எல்லோரும் பேசுகிறதெல்லாம் கேட்டு கடைசியில் தான் நான் பேசுவேன். அப்படி தான் வருவேன், எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன். இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு நிகழ்வு அது போகலைன்னா பெரிய தகராறாகி போகும். அதனால் பேர குழந்தைய வச்சுட்டு எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. புறப்படும் போது சொல்லிட்டாங்க 7:30 புறப்பட்டு வந்துருங்கன்னு. ஆனால் முடியல. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் முன்னால் பேச வேண்டி வந்துடுச்சு. என்ன பேசுகிறது, உமாபதி அவர்களை பற்றி பேசுகிறதுன்னு அவர் பேச சொல்லி நான் எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அந்தளவு அவர் இந்த சுபாஷ் இவங்கெல்லாம் பேசினாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு எதை பற்றி பேசுகிறதுனால எதை பற்றி ஹிண்ட்டு வேணுனாலும் நம்ம எதாவது கேட்டோம்னா அவங்க பாட்டில் அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவரை பற்றி முதல்ல பேச ஆரம்பித்து ஒருத்தர் சொன்னார், என்னென்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, என்னென்னா உமாபதி ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறது அப்படின்ட்டு. இயக்குனராக தான் வர்றது ரெடியாக இருந்தார், ப்ரொடியூசராக வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதிர்ச்சி இல்லை, யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது, எப்போ எது வெளிப்படுன்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைப்போம். என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் தூரம் நின்று போச்சு படத்தினுடைய தயாரிப்பாளர் நஞ்சப்பன் அப்படின்னு சொல்லி. அவர் ஊரில் அவங்க காய்கறி கடை வச்சுருந்தார், ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அவங்க அம்மா தான் காய்கறி வியாபாரத்துலேருந்து தான் ஒவ்வொன்றா பண்ணி அவரை ஓரளவு கொண்டு வந்து கடைசியில் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை பூரா இங்கே எடுத்துகிட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டார். அதுக்கப்புறமா மறுபடியும் ஊரில் போய் சுற்றிட்டு இருந்தார். அந்த அம்மா எப்போ பாரு ஒரு 75 வயசில் கூட அந்த அம்மா காய்கறி கூட தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி அப்பவும் அந்த பையை இப்படியெல்லாம் தப்பு பண்ண கூட என்னை பார்க்கும், பாக்கியம் என் பிள்ளை எப்படியா கரையேற்றி விடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்போ கோயம்புத்தூர் போனாலும் கேட்கும். அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது. நாடகம் போடுற கலைதந்த காணிக்கை நாடகம் பண்ணுறோன்னு ஒரு நாடகம் பண்ணுற வச்சுட்டு அதில் மறுபடியும் நாடகம் பண்ணலாம், ஊராக போய் நாடகம் போட்டுக்கிட்டு அப்புறம் சினிமாலையும் காசு விட்டு அப்புறம் அவ்வளோ படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அம்மா அவ்வளோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சரி கரையேற்றி விடணும்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்காக தூரம் நின்று போச்சு பூஜையை போட்டேன். அவருக்கு படிப்பு இல்லை, எந்த நாலேஜ் இல்லை, ரொம்ப இதாக அர்த்தம். நான் டிஸ்கஷன் உட்காந்துருப்பேன், பசங்களோட உட்காந்து டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கும்போது எல்லா அசிஸ்டண்ட்டும் ஒரு 6-7 பேர் எதிர்த்தாப்புல வரிசையாக உட்காந்துருப்பாங்க. ஏதோ நல்ல சீன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ அப்படிமா அப்புறம் அப்படி நிறுத்திக்குவாங்க. என்ன சீனுக்கு ரியாக்ஷனே இல்லை, ஒவ்வொருத்தரும் எங்கேயோ கதவுக்கிட்ட பார்க்குறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷனாக கதவுக்கிட்ட எட்டி பார்த்தா அவர் நஞ்சு பண்ணிட்டுருப்பார். என்னென்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும், ஏன்னா எங்கிட்ட நேரடியாக கேட்டால் நான் கத்துவேன். டிஸ்கஷனில் இருக்கும்போது இதுதான் முக்கியமான திட்டுவேன்னு சொல்லிட்டு இவர் அந்த கதவை லேசாக திறந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அசிஸ்டண்ட்டுக்கிட்டையும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார். ஒருத்தர் இப்படிம்மா, இன்னும் கோழியா, ஒருத்தர் இப்படிம்மா, மீனா, இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சி கற்றுன்னு கற்றுனேன். இல்லை நீ வேலையிலேயே இருந்துருப்ப, அவங்களுக்கெல்லாம் பசிக்குமில்லன்னு. இவர் என்னை ஒரு சிக்கலில் மாட்டி விட்டார். என்னென்னா அந்த படத்தை விற்கும்போது ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தர் கொடுக்கக்கூடாது. இவர் வேற எங்கேயோ வியாபாரம் பண்ணும்போது எஃப்எம்எஸ்ன்னு ஏதோ விற்றுட்டார். அந்த படத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டார். அப்போ இவரை கூப்பிட்டு என்கிட்ட என்னங்க உங்கள் ப்ரொடியூசர் இப்படி பண்ணிட்டாரு, என்னென்னா இப்படி ஓவர்சீஸ் இப்படி விற்றுட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டு விஷயம் தெரியாமல் எதாவது பண்ணிட்டாரு. இல்லைங்க அவர் படிப்பு இல்லை, எதார்த்தமா தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் இங்கே வர சொல்லுங்கள், தெரியாமல் பண்ணிட்டாங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் இங்கேருந்து அவர் நேராக அவர் அனுப்பிச்சுட்ட போங்க, ஏதோ சாரி சொல்லிட்டு வாங்கன்னு. இவர் போனோடனே அங்கே கேள்வி கேட்டிருக்காரு என்னென்ன
எதுக்கு என்னை கூப்பிட்டு விட்டீங்க, இந்த மாதிரி ஓவர்சீஸ் நீ எப்படி விற்கலாம், ஓவர்சீஸ் விற்கக்கூடாது, ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு. இவர் ஓவர்சீஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காரு. இந்த ஓவர்சீஸ்னால் கடல் கடந்து போகிறது அப்படின்னு உடனே இவர் கேட்டிருக்காரு. கரெக்டாக சொல்லுங்கள், கரெக்டாக தான் ஏன் சொல்கிறேன், ஓவர்சீஸ்னால் கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு. இப்போ நான் எதுக்கு விற்றேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தீங்க, ரஷ்யாவுக்கு விற்றுருக்கேன், ரஷ்யாவுக்கு தர வழியாக போகலான்னு தெரியுமா அப்படின்றாரு. இந்த ஆள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார், அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு தெரியுமா, இன்னும் என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க. இப்போ என்ன கேட்குறது, ஓவர்சீஸ் விற்றா தானே கேட்க முடியும், ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு சொன்னோன்னு ஏதாவது ஒன்றுமே கேட்க முடியும். அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டீங்க, இல்லை எல்லோரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு. யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ தான் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். பாகிராஜ், நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான், கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட இருக்குண்டா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிம்பாரு. அதனால் யாரை பார்த்தாலுமே நான் அப்படி தான் பார்ப்பேன், சாதாரண ஆளுங்க மாதிரி பார்க்க மாட்டேன். ஏதாவது ஒன்று நமக்கு தெரியாதவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். இன்றைக்கி பாருங்கள், அவர் யாருன்னு எனக்கு தெரியல, சினிமா வந்து முதல்ல காமெடி. அது என்னென்னா, அவருக்கு அந்த கிருஷ்ணவேல் அவர்கள் வந்து யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னாரு. சரி, சுயம்புவாக இப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு சினிமாவில் நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு. அதை விட அடுத்தது சொன்னது சினிமா இப்படி மாறி போச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப என்னென்னா, விவேகா பாடலாசிரியர் அவர் இவரை பற்றி டைரக்டரை பற்றி ஏதோ கேட்குறேன் நான். அவர்கிட்ட நீங்கள் யாருக்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னு கேட்டு அப்புறம் நானே இப்போ தான் அவரை பார்க்குறேன் டைரக்டர். யார்? விவேகா. ஏங்க நீங்கள் படத்தில் பாட்டு எழுதுனீங்கல்ல அப்படின்னா, ஏன்னா இப்போல்லாம் யார் யார் கூட பாடுறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி மியூசிக் கூப்பிடுவார், பாட்டு பாட சொல்லுவார், எந்த படம்னு கூட தெரியாத அளவுக்கு பாடிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறது ஓகே. பாடலாசிரியர் டைரக்டே மீட் பண்ணாமல் எப்படி இப்போ தான் மீட் பண்ணேன்னு என்னென்னா, இல்லை ஃபோன்லேயே பேசிக்கிட்டோம், ஃபோன்லேயே என்ன நான் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சுப்பா சினிமா அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ தான் இன்னொருத்தர் சொல்கிறாரு, படமெல்லாம் ஓடணும் அப்படின்னா இப்படியெல்லாம் இருந்தால் நல்ல கதை இப்படி கிடைக்கும். ஏன்னா எல்லோரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது. அது சொன்னோன்னே ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். உமாபதி அவர்கள் இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக, ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஏதோ கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு சொல்லுவார். தெரியலன்னா கூட உடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவார். அவர் அந்த அளவுக்கு இதானவர். அவர் வந்து இப்போ சினிமா எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மைல்களை தொடரணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது. அதை தொட்டுட்டார், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோடு அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எங்கூட வேலை பார்த்த ஒரு விடக்கூடாது ஃபோட்டோகிராஃபர் அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்காரு பாரு. அதனால் அந்த நட்பு அப்படிங்கிறதும் விடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டுருக்காரு. அதனால் கூடிய சீக்கிரமே அவர் கனவு கண்டுருக்கிற அந்த இயக்குனர் அதுக்கும் வர்றதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய உமாபதி பற்றி பேசுகிறத கேதர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். அவர் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் என்ன யூடியூப் ரூட்டஸ், அவருக்கு ஆரம்பமே இன்னும் கோவம் தெரியல. நடித்தா நல்லா நடித்தா உடனே சினிமாவுக்கு வந்துடுமா, ஆட்சிக்கு கொடுத்துடணுமா, நாட்டை கொடுத்துடணுமான்னு அந்த கோவத்தை கொண்டு வந்து என்னையும் வேறு ஜாயின் பண்ணிட்டார். பாக்யராஜ் நடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி நான் ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டது என்னவோ பர்த்டேக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போய் நான் பேச ஆரம்பித்தோடனே உடனே வந்து அடுத்த நாள் பத்திரிக்கையில் எனக்கு தெரியும் எப்படி தலைப்பு செய்து நம்மளை தான் கொண்டு விடுவான்னு. பாக்யராஜ் தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியலை பற்றி எப்படி நீ பேசலான்னு சொல்லி பாக்யராஜ் தாக்குன்னு, ஏன்னா டாபிக் அப்படி தானே போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இவர் வந்து யூடியூப் ரூட்டர்ஸ் அவர் வந்து அவருடைய அரசியலில் வந்து என்னையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பரவாயில்ல, இது பத்திரிக்கையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க. உமாபதி தயாரிப்பாளர் ஒரு பத்திரிக்கையாளர்களால் இதெல்லாம் வரும், அது வரணும். அப்புறம் அந்த ஜீவா அவர் கூட நல்ல விஷயங்கள் பேசினார். ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து கேசட் வாங்கி அவர்கிட்ட என்ன இதுன்னு பார்த்துக்கிறேன். இப்போ அவசரமாக போகிறதுனால தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். இன்னும் விவேகா எல்லாம் பேச வேண்டியது. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் எங்கள் படம் சக்ஸஸ் ஆகணும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களை ஏங்க கீழே இன்றைக்கு நீங்கள் மேலே வாங்க, நீங்கள் மேலே வந்தாச்சு. நீங்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.